ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனியாட். இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டிஃபுல் டபுள் ஹாட் ரெசின் ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே எலகண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஃபஸ்ட்டு ரெசின் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது போர் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஜிட்டல் வெயிட் ஸ்கேலை யூஸ் பண்ணி ரெசினையும் ஹார்ட்னரையும் கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கிறேன். கரெக்டாக ரேஷியோ மெஷர் பண்ணி எடுத்தால் தான் க்யூர் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ஃப்ளெக்சிபிளாக வரும். ஸோ மெஷர்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் 2 கெமிக்கலையும் ஸ்லோவாக மெஷர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். ஸோ பார்ட் ஏ இது பண்ணிவிட்டு பார்ட் பி பண்ணுறப்ப வீடியோ எடுக்கல. ஸோ என்னடா இது மட்டும் கலக்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ நான் ரெண்டுமே போர் பண்ணேன், பட் வீடியோ மட்டும் எடுக்கல. பார்ட் ஏ பார்ட் பி வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பேஸ்க்கு வந்து கஸ்டமர் வந்து லாவெண்டர் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய டபுள் ஹார்ட் ஃப்ரேமுன்னு நான் பண்ணதுலேயே எல்லாருமே இந்த கலர் மட்டும் தான் கேட்குறாங்க. நான் கூட யாராவது வேறு கலர் கேட்பான்னு கேட்டு கூட பார்ப்பேன். இல்லை சிஸ்டர் எனக்கு இதுவே பண்ணி கொடுங்க, இந்த கலர்லேயே பண்ணி கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்கும். கலர் மிக்ஸ் பண்ணி போர் பண்ணுறப்ப வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். பேஸ் க்யூர் ஆனதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி ஃபோட்டோஸும் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கஸ்டமர் கேட்ட மாதிரி. கஸ்டமர் வந்து 3 ஃபோட்டோஸ் வச்சு வைக்க சொன்னாங்க. அந்த சின்ன ஹார்ட்டில் கப்புள் ஃபோட்டோஸும் வந்து பேபி ஃபோட்டோஸும் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஸ்டிக்கரில் பிரிண்ட் பண்ணி எடிட் பண்ணியாச்சு. இப்படி தான் கஸ்டமர்கிட்ட வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு கஸ்டமர் இந்த மாதிரி ஓகேவான்ட்டு அப்படி அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பயுமே ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பேபி நேம் வந்து ஒட்டினதுக்கப்புறம் வந்து அவங்க குழந்த பிறந்த டேட்டை வந்து சொல்லியிருந்தாங்க. இல்லை அது வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அந்த மாதிரி. இதில் எனக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஃபுல்லாக நான் எப்படி சொல்கிறதுனா போர் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னனால என்னால் திருப்பி அந்த டைமிங் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டேவே கேட்டிருந்தாங்க. ஸோ நான் டக்குன்னு தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன அப்படின்னா வருஷத்தை வந்து மாற்றி விட்டுட்டேன். அவங்க போன வருஷம் 2025 பிறந்தாங்க. இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் செலிப்ரேட் தான் பண்ணுறாங்க. ஸோ அதை மட்டும் டேட் வந்து 2025 2026ன்னு போட்டுட்டேன். பட் கஸ்டமர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வரையும் எனக்கு அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுறது தான் ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு டைமும் இல்லை. போர் பண்ணிட்டா திருப்படியும் ரீஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டைமிங் கஷ்டன்றதை விட ரீஒர்க் பண்ணுறது டைமிங் அவங்களுக்கு இல்லை, நான் கொடுக்கணுன்றதுனால பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் நேம், அதுக்குரிய ஸ்டிக்கர்ஸு கீழே கஸ்டமர் வந்து பேபிக்கு ஒரு லைன்ஸ் ஏதாவது எழுதுகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. 2 சஜஸ்ட் பண்ணோம். அவங்க வந்து ஒரு இது சூஸ் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் இதயத்தில் என்றும் நீ உன் முதல் நினைவுகள் எங்கள் ஆயுள் முழுவதும். செம்ம குவாய்ட்டு. இந்த வேர்டிங்குரிய அர்த்தம் வந்து அம்மாங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க அவ்வளோ வலியில் இருந்தாலும் அது குழந்த பிறந்ததையும் அந்த வலி இருந்தாலும் அந்த குழந்த ஃபேஸு பார்க்குறப்ப முகத்தை பார்க்குறப்ப அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். அப்புறமா வந்து பட்டர்ஃப்ளைஸ் 2 ஆட் பண்ணிக்கிறேன். கீழே 1 கலர் ஆட் பண்ணி அந்த சைட் பிளாக் கலரில் ஒரு ஆட் பண்ணேன். ஸோ 2 பட்டர்ஃப்ளைஸ் ஆட் பண்ணிவிட்டு வந்து இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து 3 ஃபோட்டோஸு, ஒரு 2 ஃபோட்டோஸ் வந்து பேபி ஃபோட்டோஸு, ஒன்று வந்து பெருசாக வைக்க சொன்னாங்க, இன்னொன்று சின்னதாக வச்சுருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு பேபி ஃபோட்டோ, பேபி பிறந்தோடனே எடுத்த ஃபோட்டோ. சின்ன ஹார்ட்டில் வந்து கப்புள்ஸ் ஃபோட்டோ வைக்க சொல்லியிருந்தாங்க. டாப் கோட்டிங் போர் பண்ணும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஆனால் அதே ப்ராசஸை கிளியராக ரெசின் யூஸ் பண்ணி ஃபுல் ஃப்ரேமுக்கு டாப் கோட்டிங் கொடுத்துட்டேன். அதனால் ஃப்ரேமுக்கு கொஞ்சம் கிளாஸி லுக், நல்லா ப்ரீமியம் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ ரெசின் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. ஸோ மோல்டில் இருந்து டிமோல்ட் பண்ணலாம். கஸ்டமர் கொடுத்துருந்த வசம்பியும் கயிறையும் இந்த டபுள் ஹார்ட் ஸ்டாண்டில் வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்கோம். சின்ன டீட்டெயில்ஸ் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஒர்க் பண்ணால் தான் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ப்ரீமியம் ஃபினிஷாக கிடைக்கும். இந்த ஃப்ரேம் ஒரு கிஃப்ட் மட்டும் இல்லை, அவங்க ஹாப்பி மொமெண்ட்ஸையும் ப்ரீசியஸ் மெமரிஸையும் லைஃப் லாங் மனசுக்கு நெருக்கமாக வச்சுக்கிற ஒரு ஸ்பெஷல் கீ ஷேக்கு. டிமோல்ட் பண்ணும்போது ஃப்ரேம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆனால் ஒரு சின்ன இஷ்யூ ஆகிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினி ஹார்ட் இருக்குங்கள, அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதையும் எடிட் பண்ணாமல் அப்படியே வீடியோவெல்லாம் காமிச்சிருக்கேன். ரெசின் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இப்போலாம் சில மிஸ்டேக்ஸ் அண்ட் சேலஞ்சஸ்லாம் வருது, நார்மல் தான். அதை ஹேண்டில் பண்ணுறது தான் எக்ஸ்பீரியன்ஸு. டிமோல்ட் பண்ணும்போது மோல்டோட ஒரு சின்ன பார்ட்ஸ் எல்லாம், அந்த மோல்டோடதெல்லாம் வந்து இந்த மினி ஹார்ட் இருந்துச்சுங்களா, அதில் வந்து சைட்லெல்லாம் ஒட்டி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக கையில் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சாண்ட் பேப்பர் வச்சு ஸ்மூத் ஃபினிஷிங் கொடுத்தேன். ஸோ இப்போ நம்ம டபுள் ஹார்ட் ரெசின் ஃப்ரேம் கம்ப்ளீட்டாக லாவெண்டர் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃபோட்டோ, ஸ்டிக்கர், கிளாஸி ஃபினிஷிங் எல்லாமே சேர்ந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துருந்துச்சு. எனக்கே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. உங்களுக்கும் இப்படி கஸ்டமைஸ் ரெசின் கிஃப்ட் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஹேண்ட்மேட் தான், கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது தான்.
இன்னும் இப்படி ரெசின் மேக்கிங் வீடியோ பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye bye. Take care.